கோவையில் பேரூர் தமிழ் கல்லூரி மற்றும் பல்சமயம் நல்லுறவு இயக்கம் சார்பில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நடைபெற்றது. கோவை பேரூர் தமிழ் கல்லூரியோடு இணைந்து போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் நாடகம் நிகழ்த்தப்பட்டது. பேரூர் சாந்தலிங்க மருதாச்சல அடிகளார் மற்றும் பல்சமயம் நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பல்சமயம் சார்பில் எடுக்கப்பட்ட போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த பாடல் வெளியிடப்பட்டு மாணவர்களுக்கு திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய பல்சமயம் நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபீக், போதைப்பொருள் எதிர்ப்பு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் கல்லூரிகளில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் எதிர்கால தலைமுறையினரை நல்வழிப்படுத்த பல்சமயம் இயக்கம் பல்வேறு முயற்சிகளை எடுக்கும் எனவும் கூறினார். இதனுடைய நோக்கம் நேரடியாக தலைவரிடம் சென்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பாடல் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. சாந்தலிங்க அடிகளார் கலை அறிவியல் தமிழ் கல்லூரியும் பல்சமய நல்லுறவு இயக்கம் இணைந்து ஒரு அருமையான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதனுடைய நோக்கம் இன்றைய சமுதாயத்தை சீரழித்து கொண்டிருக்கக்கூடிய போதையிலே இருந்து எதிர்கால சமுதாயம் விடுதலை பெற வேண்டும், விடுபட வேண்டும். அதற்காக ஒரு நல்ல நிகழ்வினை ஏற்பாடு செய்தோம். அதிலே நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தினுடைய தலைவர் முகமது ரஃபி அவர்கள் இயற்றிய அருமையான இசைத்தட்டுகள் ஒன்று வெளியிடப்பட்டது. அதேபோல அருமையான ஒரு ஓரங்க நாடகமும் சிறப்பான முறையிலே செய்திருக்கின்றது. இது நிச்சயமாக நம்முடைய குழந்தைகளுடைய இடத்திலே பதிந்திருக்கும். இவர்கள் போய் அவர்களுடைய அந்த பகுதியிலே சொல்லுவார்கள். யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாக இருக்கின்றார்களோ அவர்களை எல்லாம் மாற்றக்கூடிய வகையிலே இன்று மாணவருடைய உள்ளத்திலே நல்ல ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விதை நல்ல முறையிலே வேரூன்றி உலகெங்கும் போதையில்லாத ஒரு நிலைமையை உருவாக்குவோம். அதற்குண்டான பணியை நம்முடைய பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் மூலமாக எல்லா மாவட்டங்களிலேயும் எல்லா பகுதிகளிலேயும் கொண்டு சேர்ப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரூர் ஆதீனம் மடத்தில் தமிழ் கல்லூரியில் பேரூர் ஆதீனம் அவர்கள் தலைமையில் தொடர்ந்து 20 ஆண்டு காலமாக மத நல்லிணக்க பணிகளை செய்து வருகிறோம். கடந்த 5 ஆண்டு காலமாக போதையில்லா தமிழகம் என்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை, குறும்படங்களை பாடல் மூலியமாகவும் பல்சமய நல்லுறவு இயக்கம் முன்னெடுத்து கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து தமிழகம் முழுவதும் போதையில்லா தமிழகத்தை உருவாக்க நாங்கள் எல்லாம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களிடத்திலே விழிப்புணர்வு ஏற்படுத்தி பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் நோக்கம். அதே மாதிரி காவல்துறை அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறார்கள். இருந்தாலும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அதே மாதிரி குழந்தைகளும் மாணவர்களும் அதற்கு சில ஆலோசனைகளை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் வழங்க வேண்டும். என்னவென்றால் நாம் போதை இல்லா தமிழகம் உருவாக்க வேண்டும் என்றால் அந்த மாணவர்கள் கையில் தான் இருக்குது. இன்றைக்கெல்லாம் ஜென்சி காலம், இன்றைக்கி இளைஞர்கள் காலம். அந்த இளைஞர்கள் இடத்திலே இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து ஒரு போதையில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும். நல்லிணக்கத்தோடு இந்த நாடு இருந்தால்தான் வளர்ச்சி பெறும்.